ஹalleluya Hallelujah. praise the lord joyful vca ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்க எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 100வது அதிகாரம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிரோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹalleluya. இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாக நேசிக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் ஏசப்பா, இந்த வேலையில கொடுமேசப்பா, இந்த யூடியூப் மீட்டிங்கப்பா நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தரின் நாமம் இயேசு சுவாமி நீர் எங்களோட இணைத்திராட்சா. கர்த்தரப்பா இயேசப்பா ஆராதிக்கும்படிக்கப்பா கர்த்தரப்பா நீர் கிருபை தருவனுமா உன் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நாமம் இயேசு சுவாமி நீர் எங்களை வழி நடத்துவீராகப்பா. உம்மோட கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, இயேசு நாமத்தால் பிதாவே, ஆமென். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் இப்ப தேவனை ஆராதிக்க போறோம். நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம எண்ணி எண்ணி அவரை இப்போ நம்ம உண்மையாய் முழுமனதோடு துதிக்கலாம். Praise God.
ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ராஜா. ஆண்டவரே அதை எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எங்களை எதிரிகள் கையிலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை தப்பு வைக்கிற தேவன் இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதங்களையும் அப்பா வாய்க்காதே போக பண்ணுகிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா உமது கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீரே ஆண்டவரே இயேசுப்பா. பறந்து காக்கும் பட்சியை போல ராஜா ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா உம்முடைய நிழல் வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எத்தனையோ நன்மைகளை எங்களோட வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க. அத்தனை நன்மைகளுக்காகவும் அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் இயேசுப்பா. உம்மீது நாங்கள் ஆண்டவரே அப்பா அன்பு செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா உம்மை இன்னும் அதிகமா ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூறுகிறோம் தகப்பனே இயேசுப்பா. நீரே உயர்ந்திருப்பீராக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை
ஆண்டவரே அப்பா ஆராதனை ஆராதனை உமக்கு மாத்திர தகப்பனே இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா எபினேசரே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இதுவரை எங்களுக்கு உதவி செய்த தேவனே உமக்கு அப்பா எங்கள் ஆராதனை ராஜா. ஆண்டவரே அப்பா எல்ரோய் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. உமக்கு நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்துகிற தகப்பனே அப்பா. எகோவா ராஃபா சுகம் தருகிற தேவன், எகோவா நிசி ஜெயத்தை தருகிற தேவன் ராஜா. உமக்கு அநேக நாமங்கள் உள்ளது தகப்பனே. ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. பெரிதான காரியங்களை செய்கிற தேவன் உண்மை நாங்கள் என்னென்றைக்கு ஆராதிக்கிற தகப்பனே இயேசுப்பா. உண்மை இது மாத்திரம் நாங்கள் அப்பா எங்கள் அன்பை செலுத்துகிற தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினமைக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை அப்பா உங்களுடைய பலத்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்று தியானித்து பார்ப்போம். நாம் எடுத்து வாசிப்போம். ஓசியா புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. மகா வறட்சியான தேசம், மகா வறட்சியான ஒரு சூழ்நிலை, மகா வறட்சியான ஒரு வாழ்க்கை. இந்த ஆரம்பமே இந்த வருஷமே எனக்கு மகா வறட்சியா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது. ஐயோ எந்த நன்மைகளும் இல்லையே. எனக்கு ஆரம்பமே கடனாய் இருக்கிறது. ஒரு செழிப்பு இல்லையே. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் வெறுமையாகும் வறட்சியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. வருமானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே ஐயா, நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லையே. எனக்கு ஒரு வறட்சியான வாழ்க்கையா இருக்கிறதே. ஆரோக்கியத்துல வறட்சி, சமாதானத்துல வறட்சி ஐயா, வீட்டார் அன்பினிடத்துல வறட்சி, வேலை ஸ்தலத்துல வறட்சி, பண விஷயத்துல வறட்சி, இப்படியாய் வறட்சியான ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இந்த வருஷத்திலேயே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதா? இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை தான் இதோ. நான் மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தேசத்துல ஒரு வனாந்தரமான ஒரு பட்டணம் உண்டு, அதுதான் ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தான் வனாந்தரமான ஒரு இடம். ஆனால் அந்த வனாந்தரத்திலே கூட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களையும் போஷித்து வருகிறார். அவர்களும் குடும்பம் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவன் இதோ இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நீ எதிர்பார்க்க சில காரியங்கள் கைகூடாது இருக்கும் போது, சில துன்பங்களை அனுபவிக்கும் போது நீ வறட்சியாய் நினைக்கிறாயே. கர்த்தரை நோக்கி பார், அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உன் வறட்சியை மாற்றுவார். உன் வறட்சியான காரியத்தை, சூழ்நிலையை மாற்றி அதை ஒரு சோலை வனமாய் இந்த வருஷத்தை உனக்கு மாற்றி கொடுக்க அவராலே கூடும். நீ விசுவாசித்தால் தேவனை நீ நிச்சயமாய் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியும். தேவனாலே எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக தான் கர்த்தர் கொண்டு போனார். ஆனால் அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? வானத்தின் மன்னாவினாலே போஷித்தார். தாகத்திற்கு கண்மலிருந்து தண்ணீரை கொடுத்தார். காடைகளையும் புசிக்க கொடுத்தார். கசந்த மாறா வந்த போதும் அதை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். ஏலுமுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்தார். அங்கு நீரூற்றுகளும் பேரிச்சு மரங்களிலும் நிழலிலே அவர்களை வாழ வைத்தார். ஆம், அவர்களுக்கு ஒரு குறை இல்லை. வனாந்திரத்தின் நடுவில் அவர்களிடத்தில் இருந்த செல்வத்தை போல யாரிடத்திலும் அவ்வளவு செல்வங்கள் இல்லை. வனாந்திரத்தில் பொன்னும் வெள்ளையும் மாணிக்கவும் வைடூரியமாகவே அவர்கள் ஏராளமான ஆடு மந்தைகள் இப்படியாக நிறைய செல்வந்தர்களாக அவர்கள் அந்த வனாந்திரத்தின் மத்தியில் இருந்தார்கள். சுற்றி வனாந்திரம், ஆனால் அவர்களோ செல்வந்தர்கள். ஆம், வனாந்திரம், ஆனால் அவர்களை வழிநடத்த பகலில மேகஸ்தம்பம், நிழலிடவும் இரவில அவர்களை அனலூட்ட
அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை எப்போதும் பாதுகாத்து வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தை நீங்கள் இழந்து போவாதீர்கள். தேவனுக்கு மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் என்று முன் கூடவே இருக்கிறார். பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு திருநிருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் தோய்ந்து போவீர்கள் என்றால், சோர்ந்து போவீர்கள் என்றால், இந்த வறட்சியை பார்த்து நீங்கள் இதோ திடனற்றவர்களாய் போனீர்கள் என்றால், உங்கள் விசுவாசம் குறைந்ததாய் மாறிவிட்டது. அற்ப விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வனாந்தரத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வறட்சியை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தின் வழியாய் கொண்டு சென்ற போதும் கூட அவர்களுக்கு ஒரு குறையில்லை. அவர்களை எல்லாவற்றிலும் செழுமையாக தான் வழி நடத்தினார். அல்லேலூயா. நீங்கள் காண்கின்றது எதுவோ உங்கள் சிந்தை எல்லாம் வனாந்தரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறதே ஒழிய வனாந்தரத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்கள் பார்க்கவில்லை. பாருங்கள் இயேசுவாய், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆபிரகாம் இதோ ஆகாரை, இதோ அவன் பெரிய சீமான் தான், ஆஸ்தி படைத்தவன் தான். ஆனால் ஆகாருக்கு இதோ ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆகாரோ வனாந்தரத்தை அலைந்து திரிகிறாள். தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே அவளை விட்டு விட்டாரா என்ன, கைவிட்டாரா என்ன? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி அவள் கண்களை திறந்தார். அங்க ஒரு பெரிய ஊற்று இருந்தது. துறவை காண்பித்தார். அந்த பிள்ளையும் பிழைத்தது. இது அவருடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு ஆண்டவர் தாமே ஒரு பலத்த ஜாதியாக இதோ ஆகாரின் பிள்ளையை மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதோ ஆகாரை கைவிடாத தேவன், ஆகாரின் கண்களை திறந்த தேவன், ஆகாருடைய பிள்ளைகளை உயிர் பிழைக்க செய்த தேவன் உன் வாழ்க்கையிலும் உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உயிரிட்ட வல்லவராய் இருக்கிறார். வழிகாட்ட வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க. என் கண்களை திறந்து உன் மகிமையை நான் காண வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் உனக்கு வனாந்தரமாய் தோன்றலாம், ஆனா ஆண்டவரோ அங்குதான் உனக்கு திறவும் செழிப்புமாய் அங்க ஆண்டவர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் பார்ப்போம். நாம் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவள் வாழ்க்கை ஒரு மலடி. அவள் வாழ்க்கை மலடியா இருக்கிறபடினாலே நல்ல கணவன் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பிள்ளை இல்லாத ஒரு வனாந்திர வாழ்க்கை. பாருங்க, யாழ் எழுதினது குழலினது என்று சொல்வார்கள், மழலை சொல் கேளார். ஹல்லேலூயா. வீட்டுல பிள்ளைங்க இருந்தாதாங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். பிள்ளைங்க இருந்தாதாங்க அன்பு அதிகமா இருக்கும். பிள்ளைங்க இருந்தாதாங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும். பிள்ளைங்க இருந்தாதாங்க நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு ஜெனரேஷன், நம்முடைய வாழ்க்கை நம் பேர் சொல்ல ஐயா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது குடும்ப சங்கீதத்துல 128 உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், உன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று தானே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆனால் அவள் இதோ தேவ சமூகத்துல போய், தேவ ஆலயத்துல போய் கண்ணீரோடு மனங்கசந்து அழுகிறாள். அவளுடைய வறட்சி அதோ அங்க இருக்கிற ஆசாரியனுக்கும் தெரியவில்லை. இவள் குடித்து வெறித்திருக்கிறாள் தவறாக எண்ணுகிறான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு வளமை இல்லையா, பிள்ளை இல்லையா, இன்னும் கல்யாணம் ஆகலையா, ஏற்ற துணை வர இல்லையா, இன்னும் உனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையா, அல்லது எல்லாம் இருந்த ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் உன்னை குறித்து தவறாய் பேசலாம். ஆம், இவள் பாவம் செய்திருக்கிறாள், அல்லது இவள் சபிக்கப்பட்டவள், அல்லது இவள் ஏதோ காரியம் இருக்கிறது, இவள் வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லை என்ற பதில், சரீரத்துல குறைவு இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி உங்களை குறை சொல்லலாம். ஆனால் அதை குறித்தெல்லாம் நீங்க பயப்படாதீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், விசுவாசமா இருங்க. உங்க எதுல நீங்க வனாந்தரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ அங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆம், நாம் வாசிக்கிறோம் அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் 6 குழந்தைகளை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஒரு பெஸ்ட் குழந்தை, ராஜாக்களை அபிஷேகிக்கிற குழந்தை.
2 பெண் குழந்தைங்க, 3 ஆண் குழந்தைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவருடைய ஏராளமான பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவருடைய வறட்சி, அவருடைய வெறுமை, அவருடைய தனிமை, அவளுடைய அபசல் எல்லாம் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில வேலை இல்லை, துணை இல்லை, ஐயா ஏற்ற எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, பிள்ளை இல்லை, இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு விசுவாசமா இருங்க. வருஷத்தின் ஆரம்பத்துல நீங்க வறட்சியை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அது வறட்சி அல்ல, தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டு, உனக்கு செழுமையின் ஆண்டு. உன் வாழ்க்கையில நீ தனிமையா இருப்பது இல்லை, உனக்காக திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற்றும் ஆண்டுதான் இந்த 2026 வருஷம். சோர்ந்து போகாதே மகனே, நீ சோர்ந்து போகாதே மகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு குடும்பஸ்தன் தான், வீரன் தான், விசுவாசி தான். அவன் வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்தது, சிக்லாக்கிலே ஒரு துன்பம் வந்தது. அமலேக்கர் எல்லோரும் இதோ அவர்கள் படையாய் புறப்பட்டு வந்து தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த மற்ற வீரர்களுடைய மனைவி பிள்ளைகள், அவன் சொத்து பத்து ஆஸ்திகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போய் விட்டார்கள். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பார்க்கும் பொழுது எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வனாந்தரமாய் தோன்றுகிறது. அண்டம் மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, சூறை கொண்டு போய் விட்டார்கள், கொள்ளை கொண்டு போய் விட்டார்கள். ஆடு மாடு ஆஸ்தி பிள்ளைகள் எல்லோரும் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள். என்ன செய்வது? கூட இருக்கிற வீரர்களுக்கு இதோ தன் தலைவனை தான் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது ஒழிய கர்த்தரை தேட வேண்டும் என்று எண்ணம் வரவில்லை. அத்தனை பேர் மத்தியில தலைவனா இந்த அந்த தாவீது தலைவனின் குணாதிசயமுடைய அவனுக்கு மாத்திரம்தான் கர்த்தரை தேட வேண்டும் என்று அவனுக்கு எண்ணம் வருகிறது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான், கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். நான் தொடர்ந்து போகட்டுமா? என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ள முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி, அப்படியாகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து தேவ பலத்தோடு கடந்து போகிறான். கர்த்தர் அவனுக்கு வாசலை திறக்கிறார், வழி காட்டுகிறார். தேவன் தாமே அவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் மீட்டுக் கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, சத்துருடைய எல்லா கொள்ளைகளையும் கொண்டு வருகிறான். அதுதான் தாவீதின் கொள்ளை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில திடீர் பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டதா? சோர்ந்து போயிருக்கிறாயா? மற்றவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து உன்னை தூஷித்து கொண்டிருக்கிறார்களா? குற்றம் சுமத்துகிறார்களா? நீ பயப்படாதே, கர்த்தரை நோக்கி பார். அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஒரு சேனைகளின் அதிபதி. அவர் உனக்காக முன்பாக செல்வார். சகலத்தையும் நீ மீட்டுக் கொள்வாய். நீ ஒன்றையும் கைவிட உனக்கு கிடைக்காது போகிறது இல்லை. எல்லாத்தையும் கொடுக்கிறது அதிகமாகவும் கொடுக்கிறவர் சத்துருடைய எடுத்து உன் கையில எடுத்து கொடுத்துருவார். அல்லேலூயா. நீ மகா பெரியவனாய் மாறுவாய். நீ இழந்தவைகள் எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் போது அந்த தேவனை நீ மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆகினாலே உன்னுடைய வனாந்தரமான இந்த துன்பங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம், வேதனைகள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் எல்லாமே செழுமையாய் மாறி போகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுதான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் மரித்தார். மரித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். இதோ சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் அல்லவா? எத்தனை அற்புதங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் பார்த்தார்கள். இயேசு அவர்களை போஷித்த போதெல்லாம், இயேசு அவர்களுக்கு வார்த்தைகளை, தேவனுடைய வல்லமையான அந்த சத்தியத்தை கூறுமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீஷர்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கை, எதிர்காலம், அவங்க நம்பிக்கை எல்லாம் மனாந்தரமாய் மாறிவிட்டது. என்ன செய்யுதுன்னு தெரியல. எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா 3ஆம் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு மத்தியில இதை காட்சியளித்து, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஆளுகையை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். வல்லமையாக தேவனுடைய நாமத்தை இதோ சபையை கற்றும்படியாக, இதோ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, இருளில் இருக்க ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர்களை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவரை நீ தேடு. ஆண்டவர் நன்மீட்ப உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் நமக்காக பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருந்து பரிந்துரைக்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீர்கள்.
ஹல்லேலூயா. உன் வறட்சி மாறும், உன் வறட்சி மாறும், உன் குறைகள் மாறும், எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவாரு. இயேசு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளருக்கு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43:19 வாசிக்கிறோம். நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே தேவன் தான் நமக்கு 41வது அதிகாரத்திலே 17வது வசனத்துல சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும் வறண்ட பூமியை நீர்க்கேரிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்திம் மரங்களையும் மிருத செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. தைரியமா போங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த மகாபெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் உங்களோடு கூட இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயம் செய்கிற உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வறட்சியான பகுதியை செழுமையாய் மாற்றக்கூடியவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து எல்லா வறட்சியும் மாற்றுவார். பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கை செழுமையாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. மனம் தளர்ந்து போயிருப்பார்கள் என்றால், சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், இந்த நாளிலே உங்க வெறுமை மாறட்டும், வனாந்தரம் மாறட்டும், வறட்சி மாறட்டும், இன்றைக்கு எல்லாம் செழுமையாய் மாறட்டும். ஆண்டவரே, தெய்வம் தாமே அளவில்லாத கிருபையை ஊற்றுங்க. நீங்க இவங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க ஆண்டவரே, ஆகினாலே இவர்களை நீங்கள் கைவிடாது இருப்பீங்கப்பா. நன்றி கர்த்தாவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆரம்பம் முதல் முடிவரை நடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம். நம் அனைவரோடு கூட இருக்கலாம். ஆமென். God bless you everybody. Amen.